சரிப்பா, முதல் கேள்வி என்னென்னு பார்க்கலாம். அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம பேசிக்காக என்னெல்லாம் தெரியும்பா? இப்போ டிஸ்டன்ஸ், இப்போ ஸ்பீடு டைமும் கொடுத்தா எப்படி டிஸ்டன்ஸை நம்ம செக் பண்ணலாம்பா? இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் வந்து என்ன ஸ்பீடில் போகிறீங்க? ஒரு 50 km/h, மணிக்கு 50 km வேகத்தில் போகிறீங்க அப்படின்னா நம்ம மணிக்கு 50 km வேகம்னா என்னப்பா? சூப்பர்ப்பா, 1 ஹவருக்கு 50 km தூரம் போகும். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த கேள்வியில் ஒரு நபர் மணிக்கு 50 km வேகத்தில் ஒரு பைக்கில் போகிறாருப்பா. அவர் ஒரு இடத்த வந்து 5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடுறாருப்பா. அப்படின்னா அவர் எவ்வளோ தூரம் போயிருப்பாருப்பா? நீங்கள் அப்படியே சொல்லலாம், 1 ஹவரில் 50 போனால் 5 ஹவர்ஸில் எவ்வளோப்பா? அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டுத்தையும் பெருக்குறீங்க, கரெக்டாக? அப்போது டிஸ்டன்ஸுன்னு கேட்டால் ஸ்பீடையும் டைமையும் நம்ம என்னவா பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான்ப்பா. ரைட்டா? வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கினால் கடந்த தூரம் நமக்கு கிடச்சிடும். ரைட்டா? ஜென்ரலாக ஸ்பீடு வந்து அதிகபட்சம் km/h, மணிக்கு இவ்வளோ கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரைட்டா? சில கேள்வியில் மீட்டர் பர் நொடினா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓகே. இப்போ டிஸ்டன்ஸை ஏன் கேட்டால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், நம்ம ஜென்ரலாகவே புரியுது. இப்போ நான் வந்து இப்படி சொல்கிறேன்பா, ஒரு நபர் 500 km தூரம் ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டாருப்பா. ரைட்டாப்பா? நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் 500 km தூரம் போயிட்டார். அவர் வந்து அவரோட வேகம் இதான்பா, மணிக்கு 100 km வேகம். அப்படின்னா அந்த இடத்த எத்தனை ஹவர்ஸில் போயிருப்பார் சொல்லுங்கப்பா? இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புதுசாக ஒன்றும் இல்லை. அப்போ 1 ஹவருக்கு 100 km வேகத்தில் போனால் அப்போ 500 km அவர் ரீச் ஆக 5 மணி நேரம்னு சொல்கிறீங்களே. அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாதானப்பா நமக்கு என்ன கிடைக்குதுப்பா? இது பேர் என்னது? டிஸ்டன்ஸ். இது பேர் என்னதுப்பா? ஸ்பீடு, வேகம். இதை வகுத்தா நமக்கு என்னப்பா கிடைக்கும்? டைம் கிடைக்கும், அவ்வளோதான். ஓகே பாருங்கப்பா. அப்போ 500 km தூரத்தை அவர் மணிக்கு 100ல் போனால் இப்போ அழகாக சொல்லிடுறீங்க. அப்போ 5 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிறாரு அப்படின்னு உங்களுக்கு புரியுது. ரைட்டாப்பா? அப்போ ஏன் டிவைட் பண்ணுறேன்னு புரியுதா? சரி, இப்போ நான் இதே மாற்றி சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ வந்து ஒரு 400 km தூரம்பா, அவர் மணிக்கு 80 km வேகத்தில், சரி நான் என்ன சொல்கிறேன், ஒரு 8 ஹவர்ஸில் போகிறாருன்னு வச்சுங்களேன். இந்த இடத்த 8 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிட்டார். 400 km ஒரு 8 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டார். அப்படின்னா அவரோட வேகம்னா மணிக்கு 1 ஹவருக்கு பார்க்கணும். அப்போ 8 ஹவர்ஸுக்கு 400னா 1 ஹவருக்கு சராசரியாக ஆவரேஜாக என்ன ஸ்பீடில் போயிருப்பாருப்பா? 400 km ரீச் ஆகிட்டோம்பா. ஓகே, அது வந்து போய் ரீச் ஆகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ வேகம்னா மணிக்கு 1 ஹவருக்கு பார்க்கணும். அப்போ 8 ஹவர்ஸுக்கு 400 km போனால் சராசரியாக ஆவரேஜாக அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோவா போயிருக்கோம்? 50. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ரைட்டா, டிஸ்டன்ஸ் கேட்டால் மட்டும் பெருக்கணும், இதே டைம் கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணணும், ஸ்பீடு கேட்டாலும் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். எப்போல்லாம் டிவைட் பண்ணணும்பா? ஸ்பீடோ டைமோ கேட்டால் டிவைட் பண்ணணும், டிஸ்டன்ஸ் கேட்டால் மட்டும் என்ன பண்ணணும்பா? பெருக்கணும், அவ்வளோதான். ரைட், இது முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு விஷயம்பா, என்னென்னா இந்த ஸ்பீட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. வேகத்தை மாற்றணும். அது மாற்றணுன்னா என்னென்னா, ஃபாஸ்ட்டாக போகிறது ஸ்லோவாக போகிறது அப்படி ஆகும். ஓகே, அந்த கான்செப்ட் இல்லை. இப்போ வந்து ஒரு நபர்பா, இப்போ km/h, மணிக்கு இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. அது வந்து மீட்டர் பெர் நொடியில் மாற்றுங்க, மீட்டர் பெர் வினாடியில் மாற்றுங்க, மீட்டர் பெர் செகண்டில் மாற்றுங்கணும். அப்படின்னா என்னப்பா? இது 1 ஹவரில் அந்த நபர் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கான். இதோட மீட்டிங் என்னப்பா? அதே சேம் ஸ்பீடை 1 செகண்டாக எவ்வளோ மீட்டர் போயிருப்பான். ரெண்டும் ஒன்று தான். ஒரு பஸ்ஸு ஸ்பீடு போகுதுப்பா, ரைட்டா, 1 ஹவரில் அது 60 km போகுதுன்னு வச்சுங்களேன். அது ஜஸ்ட்டு 1 செகண்டில் எவ்வளோ மீட்டர் போயிருக்கும், அதுதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ரைட், ரெண்டும் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் அது போகுது. ஸ்பீடாவோ ஸ்லோவோ அப்படிலாம் மாறல, ஒரே மாதிரி போகும்போது 1 ஹவர் கழித்து பார்க்குறத இங்கே ஜஸ்ட்டு 1 செகண்ட் கழித்து எவ்வளோ மீட்டர்னு பார்க்குறோம். இவ்வளோ தான் விஷயம். ரைட்டாப்பா? அப்போ இந்த கன்வர்ஷன் எப்படி வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 கிலோமீட்டர்னா எவ்வளோ மீட்டருப்பா சொல்லுங்கப்பா? 1 கிலோமீட்டர்னா எவ்வளோ மீட்டர் சொல்லுவோம்? 1000. சூப்பர். 1 மணி நேரம்னா எவ்வளோ மினிட்ஸுப்பா? எவ்வளோ நிமிடங்கள்? 60. ரைட், அது செகண்டாக மாற்றினா 1 நிமிஷம்னா 60 செகண்ட், 60 × 60. அப்போ இதுக்கு மேலே 1 ஹவருன்னு கேட்டால் நம்ம டைரெக்டாக என்னப்பா சொல்லணும்? 3600 நொடிகள், 3600 செகண்ட்ஸ் இதாம்பா. இப்போ இது பேர் km/h, இதை மீட்டர் பெர் நொடியாக மாற்றிட்டோமா? இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் அந்த சுருக்கப்பட்ட வடிவம் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும்.
அப்போ என்னப்பா கிடைக்குது? சிம்பிளிஃபைட் ஃபார்ம். 1 கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம என்னப்பா சொல்லணும்? இதுக்கு மேலே 5/18 மீட்டர் பெர் நொடி. ரைட்டா? இது எப்படி வருதுன்னு புரியுதாப்பா? 1 கிலோமீட்டர்னா என்னப்பா? 1000 மீட்ரு. 1 மணி நேரம்னா எவ்வளோப்பா? 3600 செகண்ட். இது அழகாக வகுத்திங்கன்னா 2ஆல் வகுத்தா 5 2 18 2. அப்போ இந்த கன்வர்ஷன் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? ஒருவேளை நமக்கு மீட்டர் பெர் நொடியில் இருக்குப்பா. என்னப்பா இருக்குது? அது மீட்டர் பெர் நொடியில் இருக்குது. அது கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றினா இப்போ எதால் பெருக்கணும்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? சொல்லுங்கப்பா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 18/5 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ இந்த 2 வேல்யூ நோட் பண்ணிக்கிங்கப்பா. அப்போது கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் நொடியில் சொன்னால் 5/18. மீட்டர் பெர் நொடி வேகத்தில் கொடுத்தானா அது கிலோமீட்டர் பெர் ஹவர் மாதிரினா 18/5. இந்த வேல்யூ மட்டும் நோட் பண்ணிக்கிங்கப்பா. ரைட். இந்த கன்வர்ஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்கப்பா. இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர் சொல்லுங்கப்பா. கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் நொடியை மாற்றினா எதால் பெருக்கணும்பா? சரி, அது எப்படி ஞாபகம் வச்சேன்? திடீர்னு ஒன்று ஞாபகம் இல்லை. எனக்கு 5/18 ஞாபகம் இருக்குது சார், 18/5 ஞாபகம் இருக்குது. ஆனால் அது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் இல்லை. அப்போ ஒவ்வொரு டைம் இதை எழுதணுமா சார்னா அதெல்லாம் தேவையில்லை. அப்போ அது எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா கிலோமீட்டர் பை ஹவர் அப்படின்னு இருக்குப்பா. இதில் எதுவா இல்லை பெருசு? கிலோமீட்டர் பெருசா மீட்ரு பெருசாப்பா? சொல்லுங்கப்பா. கிலோமீட்டர் பெருசா மீட்ரு பெருசா? கிலோமீட்டர். அப்போ எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூக்கு வரேன்னு வச்சுங்களேன். சின்ன வேல்யூ என்னப்பா? 5/18 5பா. அப்போ 5ன்னு எழுதுங்கப்பா. கீழே பை 18 அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ மீட்டர் பெர் நொடியில் இருக்குப்பா வேகம், அது கிலோமீட்டர் பெர் ஹவரில் மாற்றுங்கன்றாங்க. அப்போ மீட்டர்னா சின்னதுலேருந்து பெருசுக்கு வரும். அப்போ பெருசுக்கு வரனா 18பா. ஸோ 18/5 அப்படி ஞாபகம் வச்சுங்கப்பா. ரைட்டாப்பா? இந்த ஸ்பீட் கன்வர்ஷன் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ எங்கே 5/18 பெருக்கணும், எங்கே 18/5 பெருக்கணும் ஞாபகம் வச்சுக்கலாம்லப்பா. கிலோமீட்டர் பெருசு, கிலோமீட்டர் பெர் ஹவரை மாற்றினா பெரிய மதிப்பு 18/5 பெருக்கணும். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்ப்பா. ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு 180 கிலோமீட்டர் பெர் ஹவர் இந்த வேகத்தில் போதுவா? மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ரயில் வண்டி செல்கிறது. அவரோட வேகம் கேட்டால் எப்படி எழுதணும்? மீட்டர் பெர் நொடியில் கேட்குறேன். சொல்லுங்கள். மீட்டர் பெர் நொடியில் எவ்வளோ? அப்போ பெருக்குனா என்ன வரும் சொல்லுங்கள். இது பெரிய மதிப்புப்பா 180. அது மீட்டர் பெர் நொடினா சின்ன மதிப்பாக மாத்திரன்னு வச்சுங்களேன். 5/18 பெருக்குனா என்னப்பா கிடைக்கும்? 50 மீட்டர் பெர் நொடி. அவ்வளோதான்ப்பா. ஓகே தானேப்பா? ஏன் 5/18 பெருக்கிறோம்ப்பா? இப்படியே ஞாபகம் வச்சு. கிலோமீட்டர் பெருசு, மீட்டர் சின்னதுன்னா 5/18 அப்படி ஞாபகம் வச்சு. ரைட்வா? சரிப்பா. இப்போ அடுத்து இந்த ஸ்பீட் கன்வர்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த கேள்வியில் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஐடியா எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுங்க. இது மீட்டர் பெர் நொடி, ஓகே. இது கிலோமீட்டர் பெர், சும்மா ஒரு ஐடியாவுக்கு ஞாபகம் வச்சுங்க. கன்வர்ஷன் நமக்கு தெரியுது, ஓகே. எங்கே 18/5 பெருக்குன்னா எங்கே 5, இது கொஞ்சம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். மீட்டர் பெர் நொடி எப்பவுமே 5ஓட மடங்கில் போகும்போது 5, ரைட்டாவா? 10 15 20 25 30 35 இந்த மாதிரி போகும்பா. இப்போ அதே வேல்யூ ஈக்குவலன் டு கிலோமீட்டர் பெர் ஹவர் எப்படி ஞாபகம் வச்சு? 18ஓட மடங்குப்பா. 1 18 2 18 3 18 இது 4 18. இப்போ இப்படி தான்ப்பா அந்த மடங்கு போகும். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. ரெண்டும் சேம்பா. இப்போ நான் எழுதுறது எல்லாமே ஓகேங்களா? சேமான வேல்யூப்பா. இது பாருங்கள், 1 5 இது 1 18, இது 2 5 இது ஓகேங்க 2 18, இது 3 5 3 18, இது 4 5 4 18. ஸோ அந்த மாதிரி மதிப்பு வந்தால் நீங்கள் இப்படியே சொல்லிட்டு போயிடலாம், கன்வெர்ட் பண்ணாத கூட. சும்மா ஒரு ஐடியாவும் ஞாபகம் வச்சுங்க, இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ இந்த கேள்வியில் பாருங்களேன், மணிக்கு ஒரு கார் 54 கிலோமீட்டர் வேகத்தில் போதாப்பா. அதோட ஸ்பீடை மீட்டர் பெர் நொடியில் என்னப்பா சொல்லணும் பாருங்கள். அவ்வளோதான். இல்லைனா உங்களுக்கு மாற்ற தெரியும். இது பெரிய இது படித்தே ஆகணுமானே எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தேவையில்லை. சும்மா ஒரு ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கலாம். இது பேர் 3 18பா. அப்போ இது பேர் என்னது? 3 5 15. அவ்வளோதான். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? இல்லைனா இது எப்படிப்பா கன்வெர்ட் பண்ண சொல்லுங்கள். ஒரு காரோடைய வேகம் மணிக்கு 54 கிலோமீட்டர் வேகம். இது என்ன சொல்கிறான்பா? இந்த காரோட வேகத்தை மீட்டர் பெர் நொடியில் கேட்குறான்பா. எதால் பெருக்கணும்பா? நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? கிலோமீட்டர் பெருசு, சின்னதாக மாற்றணும் அப்படின்னா 5/18 5/18. அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 15 மீட்டர் பெர் நொடிப்பா.
அந்த கார் ஜஸ்ட் ஒரு செகண்டில் 15 மீட்டர் தூரம் போயிருக்கும். ஸ்பீடு குறையுது ஏறுதெல்லாம் கிடையாதுப்பா, ஒரே மாதிரி தான் போகுது. 1 hour கழித்து பார்க்குறோம், இங்கே ஒரு நொடி கழித்து பார்க்குறோம், ஒரே மாதிரி தான் கார் போகுது. கேள்வி புரியுது இல்லைப்பா? அது மணிக்கு 1 hour கழித்து பார்க்குறோம், இங்கே ஜஸ்ட் ஒரு செகண்ட் கழித்து பார்க்குறதுனால டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் போயிருக்கும். அது ஒரே மாதிரி தான் போகுது கார். நீங்கள் எதால் பெருக்கணும் அந்த கன்வர்ஷன் ஞாபகம் வச்சுங்கப்பா. இது ஓகே தானேப்பா? ஃபஸ்ட்டு கொஷின் கிளியர் தானே? ஒரு காரோடைய வேகம் மணிக்கு 54 கிலோமீட்டர் வேகம். அந்த காரோடைய வேகத்தை மீட்டர் பர் நொடியில் கேட்குறான்ப்பா. நம்ம 5/18 பெருக்கி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே தானே? ஞாபகம் வச்சுக்கலாம்ல? ரைட் பா. இதுவும் அதே கதை தான்ப்பா, பாருங்கப்பா, ஒன்றுமே இல்லைப்பா. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் பார்த்தோன்னே சொல்லிடுங்க. ஒரு பஸ்ஸோட ஸ்பீடு 35 மீட்டர் பர் நொடி என்றால் ரைட், அந்த பஸ்ஸோட வேகத்தை கிலோமீட்டர் பெர் ஹவரில் சொல்லுங்கப்பா, கிலோமீட்டர் பர் மணியில் சொல்லுங்கப்பா. சொல்லுங்கள், ஷார்ட்டாக சொல்ல எப்படிப்பா சொல்லி கொடுத்தேன்? இது 7×5 = 35. அப்போ இது 7×18 = 126. இல்லைன்னா நமக்கு தான் கன்வெர்ட் பண்ணவே தெரியும், எதுக்கு அதெல்லாம். ரைட்டா, 35 மீட்டர் பர் நொடி இதான் ஒரு பஸ்ஸோட வேகம். அதாவது ஒரு நொடியில் 35 மீட்டர் போயிருக்குப்பா. அது கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றினா இது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சு சொன்னேன். மீட்டர்னா சின்னது, கிலோமீட்டர்னா பெருசாக மாற்ற போகிறோம். அப்போ பெருசாக மாற்ற போகிறோன்னா எதால் பெருக்கணும்? 18. 5 பெருசா 18 பெருசாப்பா? 18 தானே. ஸோ 18னா கீழே 5, அவ்வளோதான்ப்பா. இப்போ 18×7 = 126 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ அந்த பஸ்ஸோட வேகம் 1 ஹவரில் 126 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கும்பா. ரைட்டா? ஒரு நொடியில் 35 மீட்டர் போனால் 1 ஹவரில் அது 126 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்குப்பா. ரைட்டா? ரொம்ப ஸ்பீடாக தான் போயிருக்கு. ஓகே தானேப்பா? கன்வென்ஷன் ஓகே தானே? ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட்பா. இது ஒரு நல்ல கொஷின் பா. இது என்ன கேள்வி கேட்குறான்னு ஃபஸ்ட்டு படிக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஒரு கார் என்ன வேகத்தில் போதாம்பா? 108 கிலோமீட்டர் பெர் ஹவர். 1 ஹவரில் 108 கிலோமீட்டர் போய் ரீச் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு கேட்கக்கூடிய அந்த டைமை வந்து ஓகேங்களா, இன்கேஸ் நமக்கு ஹவர்ஸில் கேட்டால் ஈஸி. இப்போ 2 மணி நேரத்தில் எவ்வளோ போகுன்னா அழகாக சொல்லிவிடுங்க. 1 ஹவரில் 108 போனால் 2 மணி நேரத்தில் 216ன்னு சொல்லலாம். ஆனால் கேட்குற கொஷின் எப்படிவா இருக்குது? வெறும் 15 நொடியில் எவ்வளோ போகுன்னு கேட்குறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 ஹவரில் 108 கிலோமீட்டர் போனால் வெறும் 15 நொடியில் எவ்வளோ மீட்டர் தூரம் போயிருக்கும் அப்படின்னு கேட்குறாம்பா. சரிப்பா, இதில் ஒரே ஒரு கன்வர்ஷன் பண்ணணும். என்ன கன்வர்ஷன் பண்ணணும்பா? கேட்குறது வந்து என்னென்னா செகண்ட்ஸில் கொடுத்துருக்கான், ட்ராவல் பண்ணுறது மீட்டரில் கேட்குறான். அப்போ என்னவா மாற்றணும்? ஸ்பீடு என்ன மாற்றணும் பாருங்க. கிலோமீட்டர் பை ஹவரில் அவன் கொடுத்துருக்கான் வேகத்தை, கேட்குறது நொடி மீட்டரில் கேட்குறான். அப்போ என்னவா ஸ்பீடை ஃபஸ்ட்டு மாற்றணும்? ஸ்பீடை வந்து என்னவா மாற்ற போகிறீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான், வேகத்தை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அவன் கொடுத்தது மணிக்கு 108 கிலோமீட்டர். அப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன்? ஒரு நொடியில் அது எவ்வளோ மீட்டர் தூரம் போயிருக்கும், இதை நான் பார்க்க போகிறேன். ஓகே தானேப்பா? ஏன் மாத்திரம்பா? புரியுதா? ஏன் கன்வெர்ட் பண்ணுறேன்னு புரியுதா? அவன் கொடுத்து மணிக்கு 1 ஹவரில் எவ்வளோ கிலோமீட்டர் போகும், அவன் கேட்குறது ஒரு செகண்டில் எவ்வளோ மீட்டர் போகும் சொல்லுங்கப்பா. இது எப்படியா மாற்றலாம்? ஸோ எதால் பெருக்கணும்? இது பெரிய வேல்யூப்பா. இது சின்னதாக மாற்றினா சின்ன வேல்யூ என்னப்பா? 5. அப்போ 5/18 ஒரு 18 6 18. அப்போ 6 5 என்னப்பா? 30 மீட்டர் பர் நொடி. ஓகேவா? இது புரியுது? அந்த கன்வர்ஷன் ஏன் பண்ணுறேன்னு புரியுதாப்பா? அவன் கொடுத்தது மணிக்கு இவ்வளோ கிலோமீட்டர் வேகம். கேட்குற கொஸ்டின் என்னப்பா கேட்குறான்? ஒரு நொடியில் எவ்வளோ மீட்டர் போகுன்னு கேட்குறான். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பீடை மாற்றுறோம். இப்போ நம்ம அழகாக கண்டுபிடிச்சிட்டோமா? ஒரு நொடியில் அது 30 மீட்டர் இந்த கார் போனால் நீங்களே சொல்லுங்கள், ஜென்ரலாக 15 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் போகும்பா? ஒரு நொடியில் 30 மீட்டர் போதான். அப்போ 15 நொடியில் எவ்வளோப்பா போயிருக்கான் சொல்லுங்கள். ஒரு நொடியில் 30 போனால் 15 நொடியில் எவ்வளோ போயிருக்கோம்? பெருக்குங்க. அவ்வளோதான். அப்போ இதுக்கு தான் நம்ம டிஸ்டன்ஸ், கடந்த தூரம் கேட்டால் நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்பா? வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கணும். ஞாபகம் இருக்கா? டிஸ்டன்ஸ் கேட்டால் பெருக்கணும்னு ஃபஸ்ட்டு சொன்னேன்னா. இப்போ இந்த காரோட வேகத்தை நம்ம என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம்? மீட்டர் பர் நொடியில் 30 மீட்டர் பர் நொடி எழுதியாச்சா? இப்போ அது டைம் என்னப்பா? வெறும் 15 செகண்ட்ஸில். ரைட்டாப்பா? 15 செகண்ட்ஸில் எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்னா 450 மீட்டர் தூரம் போயிருக்கும்பா. இதெல்லாம் இல்லாதே நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம்பா.
ஒரு நொடியில் 30 செகண்ட் போனால் 15 நொடியில் எவ்வளோன்னு கேட்டால் பெருக்கி சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஓகே என்னப்பா, கிளியராக? ஏன் கன்வெர்ட் பண்ணுறேன்னு புரியுதா? ஏன் இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுற சொல்லுங்கப்பா. ஏன் மாற்றுறோம்? ஸோ ஏன் மாற்றிருக்க? அந்த வேகத்தை ஏன்பா மாற்றுறோம்? என்னப்பா அவன் கேட்குறது? ஓகேங்களா, இவ்வளோ நொடியில் எவ்வளோ மீட்டர் தூரம் போகுன்னு கேட்குறான். ரைட்டா, கொடுத்தது வேறு கிலோமீட்டர் பை மணி, கேட்குறது ஒரு வினாடிக்கு அந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்குது. அதில் மீட்டர் பெர் நொடியில் மாற்றி தான் அவன் கேட்குற கொஷனுக்கு சால்வ் பண்ண முடியும். ரைட் வா, இதெல்லாம் சும்மா ஜென்ரலாக தான்ப்பா இருக்குது, இல்லை ஈஸியாக தான் இருக்குது. சரி, என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கப்பா. ஒரு ட்ரக்கு 640 கிலோமீட்ரு தூரத்தை வெறும் 10 ஹவர்ஸில் போதாம்ப்பா. ரைட், அப்படின்னா அந்த ட்ரக்கோட வேகம் கேட்டால் என்னவா சொல்லுங்க? மணிக்கு சொல்லுங்கப்பா. 10 மணி நேரத்தில் 640 போனால் 1 ஹவருக்கு எவ்வளோ போகும்? 10 மணி நேரத்தில் 640னா 1 ஹவருக்கு எவ்வளோப்பா? 64. ரைட்டா, இதான் வந்து இந்த சரக்கு வண்டியோட வேகம். ரைட்டா, அதே சேம் தூரத்தை ஒரு கார் வந்து 640 கிலோமீட்டரை 8 ஹவர்ஸில் போயிருக்குப்பா. 8 ஹவர்ஸில் 640னா 1 ஹவரில் எவ்வளோ போகும்? டிவைட் பண்ணுங்க, 80. அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ரேஷியோன்னா நம்ம விகிதம்னா என்ன யாருன்னா சொல்ல முடியுமா? இப்போ 10 20ன்னு சொல்கிறேன். ஒரு நபரோட ஏஜ் 10, இன்னொரு நபரோட ஏஜ் 20. 2 பேருக்குள்ள விகிதம் கேட்டால் என்னவா பண்ணணும்? 1:2 டிவைட் பண்ணி சொல்லணும். சுருக்கப்பட்ட வடிவத்தில் சொல்லணும், சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சொல்லணும். அதான் மாதிரி ரேஷியோ. ரைட், இங்கே அதுதான் நீங்கள் கண்டுபிடிச்ச வேகத்தை கேன்சல் பண்ணி ஒரு சின்ன வேலையாக மாற்ற போகிறீங்க. அவள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கப்பா, இந்த ட்ரக்கோட வேகம் என்னப்பா சொல்லுங்கப்பா. இந்த ட்ரக்கோட வேகத்தை எப்படி எழுதணும்? ஓகே, ஸ்பீடுனா என்னப்பா சொன்ன ஞாபகம் இருக்கா? டிவைட் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா? டிவைட் பண்ணணும். ரைட்டா, நீங்கள் அப்படியே சொல்லிடலாம். அதில் 640 கிலோமீட்டர் தூரம், அது 10 மணி நேரத்தில் போனால் சராசரியாக 1 ஹவருக்கு 64 வேகத்தில் போயிருக்குப்பா. அதே தூரத்தை காரு ரைட்டாப்பா என்ன டைமில் ரீச் ஆகிருக்குப்பா? 640 8 ஹவர்ஸில் போயிருக்குப்பா. 80பா. இது ரெண்டுத்தையும் வகுத்து சொல்லுங்கப்பா, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி சொல்லுங்கள். இது ட்ரக்கோட வேகம், சரக்கு வண்டி, இது காருடைய வேகம். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. எதால் டிவைட் பண்ணலாம்? இது வந்து 4 16, இது 5 16. இல்லைன்னா பொறுமையாக கூட டிவைட் பண்ணு. 4ஆல் வகுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலாம். உங்கள் பார்த்தோன்னே 16ன்னு தெரியலன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிவைட் பண்ணுங்க. அப்போ இதாம வேக விகிதம். ரைட்டா, ட்ரக்குக்கும் காருக்குள்ள ஸ்பீட் ரேஷியோ. ஓகே பாருங்கப்பா, அவன் கொடுக்குற ஸ்பீடை டிவைட் பண்ணி சொல்லணும். சரி, இதில் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுங்கப்பா. இதில் டைம் ரேஷியோ நேர விகிதம் கேட்டாங்கன்னா 2 எதிர் விகிதம்பா. ஓகேங்களா, இல்லை யார் ஃபாஸ்ட்டாக போகிறாங்களோ அவங்க சீக்கிரமாக ரீச் ஆகிடுவாங்க. அப்படின்னா மாற்றி சொல்லணும். நேர விகிதம் கேட்டாங்கன்னா மாற்றி சொல்லணும். ஓகேங்களா, ஏன் மாற்றி சொல்கிறோம்பா? நேரமும் வேகமும் எதிரெதிர் விகிதம்னு சொல்லுவாங்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் டைம் என்ன ஆகும்? குறையும். வேகம் அதிகரித்தால் நேரம் குறையும். அதனால் மாற்றி சொல்லணும்பா. ஒருவேளை நேர விகிதம் கேட்டாங்கன்னா அப்படி மாற்றி சொல்லணும். இது எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம கேட்டது வேகம் தான்பா. இதோட ஸ்டாப் பண்ணால் போதும். சும்மா எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன். ஒருவேளை டைம் ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா மாற்றி சொல்லணும். இந்த ஃபார்முலாலாம் எழுதாவே சொல்லலாம். 10 மணி நேரத்தில் 640 போனால் 1 ஹவரில் எவ்வளோ போயிருப்போம்? அதான்பா ஸ்பீடு. ரைட்டா, ஒரு காரு 8 மணி நேரத்தில் 640 போனால் 1 ஹவரில் எவ்வளோ போயிருக்கும்? அதான்பா வேகம். மணிக்கு இவ்வளோ கிலோமீட்டர் வேகம்னு சொல்கிறேன்ல, டிவைட் பண்ணால் போதும். ரைட்பா. அப்போ இந்த கொஷின் நம்ம எந்த ஆப்ஷனை டிக் பண்ணோம்பா? ஆப்ஷன் டி. அவங்க எடுத்து வேக விகிதம், அந்த இரு வாகனங்களின் வேக விகிதம் என்ன? ஸ்பீட் ரேஷியோ தான் கேட்குறோம். ஒரு டைம் ரேஷியோனை தான் மாற்றி சொல்லணும். சரிப்பா, இந்த கொஷின் என்ன சொல்கிறான் அப்படின்னு படிங்கப்பா. ரைட்பா, இதில் என்ன சொல்கிறான்னா ஒரு 2 ட்ரெயின் இருக்காம்பா. அது என்ன ஸ்பீட் ரேஷியோனா 7:8. ஸ்பீட் ரேஷியோனா என்னப்பா? இப்போ நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரெயின் மணிக்கு 70 கிலோமீட்டர் போனால் செகண்ட் ட்ரெயின் என்ன ஸ்பீடில் போகும்பா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கள். 7:8னா என்னப்பா? ஃபஸ்ட்டு ட்ரெயின் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் செகண்ட் ட்ரெயின் என்ன ஸ்பீடில் போகும்? 80ல் போகும். இதாம்பா ரேஷியோ, இதான் விகிதம்பா.
ரைட்டா? இதான் சொல்ல வரோம். இப்போ இரண்டாவது ட்ரெயின் 4 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் போதாம்பா. இப்போ சொல்லுங்கப்பா, செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு என்னப்பா? S2ன்னு ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். S2னா என்னப்பா? ரெண்டாவது ரயில் வண்டி. சொல்லுங்கள், 4 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் போனால் 1 ஹவரில் சராசரியாக என்ன ஸ்பீடில் போகும்? 100. அவ்வளோதானப்பா. இதுதான் நீங்கள் இப்படி ஃபார்முலாலாம் எழுதுறீங்க. டிஸ்டன்ஸ் பை டைம். 400 கிலோமீட்டர் தூரம், ரைட்டா, 4 மணி நேரத்தில் போனால் அது என்ன வேகத்தில் போயிருக்கும் அப்படின்னா மணிக்கு 100பா. இதுவரை கிளியராக பாருங்கப்பா. ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு எப்படி கண்டுபிடிச்சுன்னு புரியுதா? 4 ஹவர்ஸில் 400 போகுதுப்பா. 1 ஹவரில் எவ்வளோப்பா போயிருக்கோம்? 100 தான்ப்பா. இப்போ கேள்வி என்னப்பா கேட்குறான்? ரெண்டாவது ட்ரெயினை கண்டுபிடிச்சதுனால இந்த ரேஷியோ வச்சு ஃபஸ்ட் ட்ரெயினை சொல்ல போகிறீங்க, ரைட்டாப்பா? இது எப்படிப்பா எழுதணும்? இப்போ ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு நமக்கு தெரியும் 100, அதோட ரேஷியோ விகிதம் என்னப்பா? அப்போ ஷார்ட்டாக என்ன எடுத்துக்கிறேன்னா, முதல் ரயில் வண்டியோட வேகம் 7xன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது ரயில் வண்டியோட வேகம் 8xன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டாப்பா? அப்போ 8x 100னா கேள்வி என்னப்பா கேட்குறான்? முதல் ரயில் வண்டியோட வேகம் 7x என்னவா இருக்கும்? இதாம்பா கேள்வி. எப்படிப்பா சால்வ் பண்ணுவீங்க? 8 பாகம் 100னா 7 பாகம் என்னன்னு கொஸ்டின் கேட்குறான். அவ்வளோதான் கேள்வி, புரியுது? அப்போ 8 பாகம் வேகம் 100னா 7 பாகம் வேகம் எவ்வளோ? இவ்வளோதான் கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ணுவீங்கப்பா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? 100 8ஆல் வகுத்துருங்கப்பா. இதாம்பா எக்ஸு, ரைட்டா? நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், இல்லை 12.5ன்னு கூட மாற்றிக்கலாம்ப்பா. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கப்பா. அப்போ 7xன்னா என்னப்பா? 7 12 என்னவா இருக்கும்? அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. 87.5. அவ்வளோதான்பா. இதாம்பா இரண்டாவது முதல் ரயில் வண்டியின் வேகம். இதுதான் ஸ்டெப்பு. புரியுதா பாருங்கப்பா? அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறேன்ப்பா. இதுவரை ஓகேவா? 100 எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? எப்படிப்பா புரியுது? 4 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் போனால் மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேகம் போகுமா? 100. இது கண்டுபிடிச்சிட்டுமா? இது செகண்ட் ட்ரெயின். இதை வச்சு ஃபஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு கேட்குறான். அது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ என்னப்பா சொல்கிறான்? இது சும்மா சொல்கிறேன், 70ல் போனால் இது 80ல் போகும். இப்போ ரெண்டாவது ட்ரெயின் 100ல் போனால் ஃபஸ்ட் ட்ரெயின் என்ன ஸ்பீடில் போகுன்னு கேட்குறான். அப்போ அதான் நம்ம எழுதுகிறோம் ஷார்ட்டாக. 8 பாக வேகம் 100னா 7 பாக வேகம் என்னவாக இருக்கும்? இதாம்மா கண்டுபிடிக்கும். நீ இப்படி கூட எழுதலாம்ப்பா. 8 பாக வேகம் 100னா 7 பாகம் என்ன? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. 700/8பா. ரைட்டா? ஃபஸ்ட்டு 2ஆல் வகுத்துலாமா? 350/4. மீண்டும் 2ஆல் வகுத்துலாமா? 175ல் பாதி என்ன? அப்போ 87.5. இது ஓகே பாருங்கப்பா. இது கூட ஈஸியாக தான் இருக்குது. நீ எக்ஸ் போடாத கூட எழுதலாம். 8 பாகம்தான் 100. அப்போ 7 பாகம் என்ன? அதானப்பா கொடுத்துருக்கான். 7/8 தானே சொல்கிறான். அப்போ ரெண்டாவது ட்ரெயினோட வேகம் என்னப்பா? 8. முதல் ட்ரெயினோட வேகம் 7 என்ன? அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வரும். இப்போ நம்ம இப்படி சொன்னால் புரியுது இல்லைப்பா? இது 70னா 80ன்னு ஈஸியாக சொல்லிடுறீங்களா? அவன் 100ன்னு சொல்லியிருக்கான். அவ்வளோதான். அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் சொல்லணும். ஐடியா கிளியராக பாருங்கப்பா. டவுட் இருக்காது என்ன? இந்த ஸ்டெப்பு புரியுதாப்பா? இதுவரை உங்களுக்கு கிளியராக இருக்கும்பா. ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சு ஃபஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி எழுதுகிறோம்பா. ரெண்டாவது ரயில் வண்டி 8 பாக வேகம், அதான் 100. அப்போ முதல் ரயில் வண்டி 7 பாகம் என்னவாக இருக்கும்? கிராஸ் மல்டிப்ளை. இந்த ஸ்டெப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம்பா. பாருங்கப்பா, இன்னொரு ரேஷியோலேயே சொல்லித்தரேன். 7:8ஆப்பா. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இப்படி வச்சுங்கப்பா. இப்படி அடித்தா அதே விகிதம் தான். முதல் ட்ரெயினோட வேகம் என்ன? இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இரண்டாவது ரயில் வண்டியோட வேகம் 100. அவ்வளோதான்பா. இது எப்படிப்பா எழுதுங்க? 7/8 = S1/100. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ S1 = 700/8. இதே ஸ்டெப் தான் வருது பாருங்கப்பா. அதே 700/8 தான். அடுத்தது இப்படி தான் வந்துடலாம். ரேஷியோவில் இப்படி தான் எழுதுவாங்க. ரைட்டா? ஓகே என்னப்பா, சால்வ் பண்ணிடலாம்ல?